தமிழீழ விடுதலை புலிகளுடன் சேர்ந்து நாகதீப விஹாராதிபதி என்ன செய்தார்? கலகம குசலதம்ம தேரர் பரபரப்பு. சுரேஷ் சாலேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சக்ரான், சரத் பொன்சேகா வெளிப்படுத்திய தகவல்கள். பிள்ளையான் சுரேஷ் சாலேவிற்கு வைக்கப்பட்ட இலக்கு, கைதின் பின்னணியில் உள்ள சதி, கமன்பில பகிரங்க தகவல். கிவிலோயா திட்டம் வந்தால் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் நிலை உருவாகும், முல்லைத்தீவு எல்லை கிராம மக்கள். அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல், தீவிர விசாரணையில் புலனாய்வாளர்கள். காணாமல் போன தங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கேட்க அணி திரண்டுள்ள தாய்மார்கள். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டக். நைனாதீவு விஹாரையின் விஹாராதிபதிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கலாம் என கலகம குசலதம்ம தேரர் தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், விஹாராதிபதிக்கு இதுவரை யாழ்ப்பாண மக்களால் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படவில்லை. அப்படியென்றால் அவர் அவர்களின் கொள்கைக்கு இணங்கி போவதலா என்ற சந்தேகம் எழுகிறது. யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கும் நாகவிஹாரையின் விஹாராதிபதி விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஆனால் நைனாதீவு விஹாரையின் விஹாராதிபதிக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அதனால் நாகவிஹாரையின் விஹாராதிபதி படுகொலைக்கும் நைனாதீவு விஹாரையின் விஹாராதிபதிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தங்கள் இருந்திருக்கலாம். இன்றைய நிலையில் திச விஹாரை தனக்கு சொந்தமானது என்கிறார். விஹாரைக்குரிய 1 ஏக்கர் காணி மட்டுமே என கூறும் அவர் 14 ஏக்கர் காணி பொதுமக்களுக்கும் சொந்தமானது என்கின்றார். இவற்றை உற்று நோக்கினால் பெரும் சந்தேகமும் சர்ச்சைகளும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரான் 2012ஆம் ஆண்டு முதல் துவான் சுரேஷ் சாலையுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்ததாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் தான் தெரிவித்துள்ளதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சுரேஷ் சாலை இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சரத் பொன்சேகாவின் உரை அடங்கிய குறித்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அன்று அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இந்த காணொலியில் சுரேஷ் சாலே தொடர்பான பல தகவல்களை சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அன்று அவர் தெரிவித்த கருத்தில் இருந்தது, இறுதிப் போர் முடிந்த கையோடு 2010ஆம் ஆண்டின் பின்னர் சக்ரான் புலனாய்வு பிரிவில் இணைந்து செயற்பட்டார். கோட்டாபேவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டார். ராணுவ புலனாய்வு துறையின் பிரதானியாக சுரேஷ் சாலே செயற்பட்ட போது சக்ரான் எவ்வித பயமும் இல்லாமல் செயற்பட்டார். ஆனால் நான் சாலேவை பக்கம் தள்ளி வைத்தே செயற்பட்டேன். தமிழ் தெரிந்ததாலே அவரை புலனாய்வு பிரிவில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். கோட்டாபேவுக்கு விசுவாசமானவராக செயற்பட்டார். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அன்று வவுனியா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குண்டுவெடிப்பு நடாத்தப்பட்டது. அப்போது சுரேஷ் சாலே வவுனியாவில் இருந்து கொண்டு இதை செய்துள்ளார். மைத்ரிபால சிறிசேன இந்தியாவில் இருக்கும் போதே சுரேஷ் சாலே அவரை சந்தித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சாலே மத்தியில் இருந்து செயற்பட்டார். அதனால் பிரதான சூத்திரதாரி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பிரிவினைவாத சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக பிவித்ரையள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரை விசாரணைக்காக 72 மணி நேரம் காவலில் வைக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது தொடர்பில் உதய கமன்பில கருத்து வெளியிடுகையில், விடுதலை புலிகள் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதில் சுரேஷ் சாலே தீர்க்கமான பங்கை கொண்டிருந்தார். சுரேஷ் சாலே கைது 2023ஆம் ஆண்டு சனல் ஈஸ்டர் போ தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டதாக ஒரு கதையை உருவாக்கியது. அந்த கதை சுரேஷ் சாலேவை பழிவாங்குவதாக புனையப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அந்த கதையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. அதனால்தான் ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டவர்களின் பெயரை குறிப்பிட அரசாங்கம் அழுத்தத்தில் உள்ளது. நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு பிள்ளையானையும் சுரேஷ் சாலையும் கைது செய்ய திட்டமிடப்பட்டது. இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி AM இமாமின் குழு அறிக்கை வெளிவந்த போது இது கட்டப்பட்ட கதை பொய் என்பது தெரிய வந்தது. தற்போதைய ஜனாதிபதி அந்த அறிக்கையை மறைத்து வைத்திருந்த போது அதை பகிரங்கப்படுத்தியவர் நான் தான். பின்னர் இந்த கைது தடுக்கப்பட்டது. இப்போது இந்த கைதுக்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதல்களின் மூலியாக செயற்பட்ட கதை ஏப்ரல் 21 அன்று மீண்டும் வெளிச்சத்திற்கு வரும். மேலும் இந்த ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு 7 ஆண்டுகள் ஆகின்றன. பிள்ளையான் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சுரேஷ் சாலேவை கைது செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் இது விரைவாக நடந்தது. நிலக்கரி ஊழல் தொடர்பாக அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த நேரத்தில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். ஒரு அப்பாவியை ஒரு மூளையாக குற்றம் சாட்டி தண்டிக்க முயன்றால் எதிர்க்கட்சி நிச்சயமாக சட்டத்தின் ஆட்சி மற்றும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்கும். ஒருவரை மூளையாக செயல்படும் செயலை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் அவரின் கைது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கிபிலோயா திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டால் எல்லை கிராமங்களில் நாங்கள் வாழ்வதில் பயனில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் நிலையை உருவாகும் என முல்லைத்தீவு எல்லை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிபிலோயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர். எங்களுடைய காணிகளையும் அபகரித்து இதை நீங்கள் விடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இனிமேல் காலத்தில். ஏன்னா அவ்வளவு காணி போகுது, அவ்வளோ மிருகங்களும் வந்து உங்கள்கிட்ட பிரதேசத்துக்காக பெறப்போகுது. மற்ற பெரும்பான்மையான காணிகள் வந்து எங்கெண்ட தமிழர் காணிகள் தான் பிடிக்கணும். அவ்வளோ அந்த பெரிய குளத்தை கட்டினோம், அந்த குளத்துக்குள்ள ஒரு தமிழர் காணி இருக்காண்டா இல்லை. அப்போ இது என்னத்துக்காக கட்டினோம்னு எங்களுக்குன்னு தெரியாது. ஆனால் அரசியல்வாதிகள் தான் தெரியும். அவன் என்ன பாராளுமன்றத்துக்கு போகிறவ எங்களுக்கு இந்த கசட் பண்ணுறது விஷயமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு 2017 நாங்கள் துப்புரவாக்கி 2019 எங்களுக்கு வழக்கெழுதி போட்டு 2021 தான் கசட் பண்ணியிருக்கணும். அப்போ இது சம்மந்தமாக கேட்டால் எங்களுக்கு 2024 தான் வழக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ அங்கே காணிக்கு போனால் அவை சொல்லியிருந்தோம்னு சொன்னால் இது மகாவலி ஆக்கியாச்சு. அப்போ எம்பிஏயும் கூட்டிக் கொண்டு அங்கே போய் கேட்டால் அவை அதை ஏற்றுக்கொள்ளினம் இல்லை. என்ன அங்கே போய் மகாவலிக்கு போய் நாங்கள் கதைக்க எங்களை ஒரு மனுஷனாக கூட எங்களை அங்கே மதிக்கல. நாங்கள் போய் கேட்க நீங்களும் ஒரு 250 பேர்கிட்ட பேரை தாங்கோ, உங்களுக்கும் அதில் ஒரு ஏக்கர் காணியை தாரோம். அப்போ எங்கள்கிட்ட ஆற்ற காணியை யார் தாரது? இது உங்கள் கேட்டி நாங்கள் அதிகாரி மகாபலி அதிகார சபையிலே கேட்டினா ஆற்ற காணியை யார் கொடுக்கும் சொன்னால் ரவிரண்ண நீங்கள் கொஞ்சம் பேரத்தாக்கோ காணியை சொல்லுறேன். அவ என்னென்னு சொன்னால் இப்போ எம்பி மேரை கூட்டி கொண்டு போனால் இப்போ எம்பி மேரோட கதைச்சு உளுத்திட்டா தங்கண்ட இசைவுக்கு எடுத்துட்டா நாங்கள் அவைக்கு கீழே நின்றுவோம்ன்றதுக்காக தான் அவை எதிர்பார்த்தது. அந்த அதுக்கு அவர் போகலை என்று சொன்னால் அப்படி நாங்கள் விடையில. அது எங்கள்கிட்ட உரிமை எங்கள்கிட்ட தாங்கும், இதுக்கு கட்டப்பட மாட்டோம். கிபிலோயா திட்டம் எங்களுக்கு வேண்டாம். கிபிலோயான்னா மகாவலியே வேண்டாம். இப்போ எங்களுக்கு அதுக்குள்ளே இப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நம்மளா காணி போவோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட புள்ள குட்டிகள வாழ்வாதாரம் இல்லை, எந்த வாழ்வாதாரமே இல்லை. இப்போ சொல்ல போகிறேன், நான் விவசாயத்தை நம்பி இருக்கிறேன். நான் இப்போ எனக்கு காணி இல்லை, விவசாய காணி. நான் இப்போ குத்தையை கடத்தி செய்து கொண்டிருப்பேன். இந்த காலத்தோட புள்ளிகளுக்கும் காணி இல்லை. புள்ளிகள் இனி அடுத்த இடத்துக்கு எங்கே போக போகுதுகள்? அதுகளை தான் குறுக்கு வழியெல்லாம் உழைக்க பார்க்க போகுதுகள். அப்படி போய்க்க தமிழ் சமுதாயமே சீரழிஞ்சு தான் போகுது. அப்போ இது எங்களுக்கு ஒரு கோரிக்கையாக கேட்டு தமிழ் பிரதிநிதிகள் எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்வோம். நாங்கள் 84ஆம் ஆண்டு வெளியேறி வெளி மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2012ஆம் ஆண்டு நூல்குடியேற்றம் செய்யப்பட்டு எங்களுடைய முக்கியமான நாங்கள் செய்யப்பட்ட 5 குளக்காணிகள் முற்றுமுழுதாக எங்களுடைய இடம் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டு நாங்கள் நூல்குடியேற்றம் செய்யப்பட்டோம். நாங்கள் எங்களுடைய அந்த ஊரின் பற்றோட அந்த இடத்துல தான் வாழ்ந்து வந்து நாங்களே தவிர எங்களுடைய வாழ்வாதார நிலங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த எங்களுடைய நிலங்களை பறிக்கிறதுக்காகத்தான் இந்த எல்வலயம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த நேரத்தில் அந்த குளக்காணிகளை விடுவிக்கிறதுக்கு எங்களுடைய அந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முயற்சியோடு எடுத்த பொழுது ஒரு கட்டத்தில் சில குளங்களை அந்த மகாபலி எங்களுக்கு விட்டு தாரதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இருந்த அரச அதிபரனால் அந்த செயல்பாடு ஒரு அக்கறை இல்லாதாலே அந்த முயற்சி எங்களுக்கு தோல்வி அடைஞ்சது. நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அக்கறையாக இருந்திருந்தால் அந்த குளக்காணியிலே நான் ஒரு குளத்தையாவது மீட்டிருக்கலாம். நான் இதையும் சொல்ல வரேன்டால் நாங்கள் இப்போ கிபிலோயா என்று வாரபடியால் நாங்கள் எங்களுடைய காணி அனைத்தும் பிடிச்சாச்சுது. இப்போ கிபிலோயா என்று வந்தால் எங்களுடைய காணி முற்றுமுழுதாக வெளியேறப்படும். நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற கட்டம்தான் உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் சில பல உங்களுக்கு உண்மையாக பேருகளை சொல்லி கொண்டிருக்கத்தான் தெரியும். அங்கே நடக்கிற நிலவரம் கடுமோசமானது.
சுருக்கமாக முக்கியமாக சொல்ல போனோம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் வேலைக்கே வெளியேறி இருப்போம். என்னென்றால் அவர் மாகாண சபையில் இருந்த பொழுதும் சரி, மாகாண சபையில் இல்லாமல் இருந்த பொழுதும் சரி, இப்போ பார்லிமெண்ட் வந்தவர்கள் டாக்டர் அந்த நேரம் அவர் எம்பியாக இருக்கல, இதே நேரத்தில் கஜேந்திரகுமார் எம்பியாக இருந்தவர், அவரும் எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து போராடி அவர்களின் முயற்சியால் தான் நாங்கள் அந்த கிராமத்தில் இன்று வரைக்கும் வாழக்கூடிய சூழல் இருக்குது. இந்த கிவிலோயா திட்டம் அங்கே நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக ரவிகரன் இன்னைக்கு தெரியும், அந்த மக்கள் அங்கே இருந்த புரிய என்னென்றால் இன்றைக்கு அவர்கள் அந்த கிவிலோயா திட்டத்தில் வர அவைகளின் பிளானின்படி இன்றைக்கு கரண்ட் வேலி ஒன்று போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வேலி போட்டால் எங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் கால்நடைகள், பண்ணையாளர்கள் இருக்கிறார், அந்த மாடுகள் அங்காலே போக இயலாது. அப்போ அவர்கள் அதுகளையும் கொண்டும் நாங்கள் மழையை நம்பித்தான் அந்த விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு அந்த விவசாய நிலங்களில் எந்த அபிவிருத்தி ஒன்றும் செய்து தர மகாவலி ஏற்றுக்கொள்ளாது. அரச உத்தியோகத்தருக்கு விருப்பம் 100% இருந்தாலும் மகாவலியின் அதிகாரத்தாலே அந்த அபிவிருத்தி ஒன்றும் செய்யப்படுவதில்லை. என்னென்றால் எங்களுக்கு அந்த வீதிகளை, அந்த கம வீதிகளை அபிவிருத்தி செய்து தந்தால் நாங்கள் அங்கே நிலைத்திடுவோம் என்ற எண்ணத்தாலே எங்களை ஏதோ ஒரு வழியிலே உங்களுக்கு துன்புறுத்தி அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றுவதுதான் அரசின் நோக்கம். மற்றது எங்களுக்கு பிரதேச செயலாளரால் எங்களுக்கு குடியிருக்கிற காணிக்குரிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி பத்திரங்கள் உறுதி தரலாம் என்ற ஒரு பொய்ச்சாட்டை சொல்லி அவ்வளவும் மீளவும் அரசாங்கத்தால் பெறப்பட்டுள்ளது. இன்று வரைக்கும் அந்த அனுமதி பத்திரம் எங்களுக்கு திருப்பி வழங்கப்படவில்லை. அவையோட நோக்கம் என்னென்றால் அது மகாவலியோடு இணைச்சு அந்த நாயாத்துக்கு அங்கால இருக்கிற மக்களை முற்றுமுழுதாக வெளியேற்றுவதுதான் அவையோட நோக்கம். உண்மையில் அந்த கிராமத்தின் பரம்பரையான வயது வந்து இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நானே அந்த கிராமத்திலேருந்து வெளியேறதுக்கு எனக்கு 17 வயசு, இன்றைக்கு எனக்கு 60 வயசு. அப்போ எனக்கு அந்த நேரத்திலே 17 வயசிலே இருந்தபடியாக அந்த பற்று எனக்கு இருக்குது. மற்றது தொடர்ந்தும் அந்த போராட்ட காலங்களிலே எங்களுடைய அதிலே தொடர்பு இருந்தபடியால் எங்களுக்கு இன்று வரைக்கும் அந்த பற்று எங்களை விட்டு போகவில்லை. அந்த மண் பற்றோடு இருக்கிறோம். ஆனால் அந்த இளம் சமுதாயத்துக்கு அந்த கிராம பற்று குறைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அக்கறை இல்லாமல் உண்மையில் இருந்தால் எங்களுடைய நிலம் உண்மையாக விட்டு முக்கியமாக யாழ்ப்பாணத்து மக்களுக்கு 3000 ஏக்கர் காணி இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பட்டியல் இருக்கிறது. நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து பலரை தேடி தெரிஞ்சும் ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு சந்தித்திருக்கின்றது. அவர்கள் நாளைக்கு அங்கே வருகின்றார்கள் அந்த காணியை பார்க்குறதுக்கு. எம்பியும் நானும் பல யாவச்சேரி, யாழ்ப்பாணம், பருத்துறை நிறைய பேருக்கு இருக்குது. எங்கிட்ட அவருடைய அனுமதி பத்திரத்தின் நம்பர் இருக்குது, ஐசி நம்பர் இருக்குது. வெளிநாடு கூடி தொடர்பு கொண்டிருக்கின்றோம் அவர்களை எடுக்கிறதுக்கு. அவர்களுடைய காணி ஒரு 1000 ஏக்கருக்கு கிட்ட தள்ளப்பட்டுட்டது. அது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தடுத்திருக்கின்ற மீதி காணி காடாகத்தான் இருக்கின்றது. அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சிங்கள மக்களுக்கு 25 ஏக்கர் வீதம் கிளிய பண்ணப்பட அப்போ எங்களுக்கு அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் இல்லாதபடியால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்கள் அந்த கிவிலோயாண்டு கொண்டு வர்றது அந்த பெரிய அங்கே மணலாத்துக்கு அந்த பகுதிக்கு கொண்டு வர காரணம் என்னென்றால் அந்த யாழ்ப்பாணத்தாக்கிட்ட காணின்றது வடிவாக தெரியும், அவர்கள் பெறமாட்டார்கள் என்று தெரியும். அந்த காணிகளை முக்கியமாக பிடிக்கணும் என்றதான் எங்களுடைய அங்காளி, இந்த நெடுங்கணியை விட அங்காளி பக்கத்தில் உள்ள பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே நான் கேட்டு என்ன பிரச்சனை என்றால் எங்களோட கிராமம் உண்மையாக விடுபடுமா இருந்தால் உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாங்கள் பெரிய துன்பப்பட்டு தான் அந்த நிலத்தை விடக்கூடாது என்றதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். பல துன்பங்களை படுகின்றோம். உண்மையிலே நாங்கள் இதை அங்கே இருக்கிறதுக்குரிய காரணம் நாங்கள் அவருக்கு முன்னாலே சொல்லலை. கட்சியிலாக இப்போ நீங்களும் அதை செய்து தருவீர்கள். அவர் எங்களோட கிட்ட இருக்கிறபடியால் அவர் அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் கிட்ட இருந்தால் எங்களுக்கு அதே போல் செய்வீர்கள். இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கட்டத்திலே கஜேந்திரகுமார் எம்பியாக இருக்கிறதையும் நாங்கள் அடித்தாலும் நிறைய அவர் பல தடவை வந்திருக்கிறார். டாக்டர் அந்த நேரம்
நாங்கள் அடித்தாலும் இங்கிருந்து வந்து பல இதுகளை செய்து தந்தவர் அவரை நான் ஒரு நாளும் மறக்கிறது இல்லையா. அப்படி நான் நன்றி கூறினேன். நீங்கள் என்னென்றால் நான் உங்களுடைய ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றால் இப்படியான தலைவர்கள் இப்படியான ஆட்கள் அந்த பிரதேசத்திலே வந்து ஒரு நிகழ்வை செய்தால் நான் எல்லாரும் அதை கொஞ்சம் பயப்படுவார்கள். இப்படி ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்ற நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்திலே செய்கிறதை விட எங்களுடைய பிரதேசத்திலே வந்து ஒரு நிகழ்வை நீங்கள் செய்தால் நான் அது பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்று கேட்டு எனது கருத்தை நான் நிறைவு செய்கிறேன். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அவிசாவளை போலீஸ் பிரிவில் இருந்து கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வூட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அர்ஜென்டினாவிலிருந்து இலங்கை வரை காணாமல் போன தங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கேட்க தாய்மார்கள் ஒன்றாக அணிவகுத்துள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டக் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது. கூட்டத்தொடரில் தொடக்க உரை நிகழ்த்திய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டக் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 80 ஆண்டுகளாக காணப்படாத வேகத்திலும் தீவிரத்திலும் உலக அரங்கில் அதிகாரம், கட்டுப்பாடு மற்றும் வளங்களுக்கான கடுமையான போட்டி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடுகளுக்கிடையேயும் நாடுகளுக்குள்ளும் உள்ள மோதல்களை தீர்க்க பலத்தை பயன்படுத்துவது இயல்பாக்கப்பட்டு வருகிறது. போர் சட்டங்கள் கொடூரமாக மீறப்படுகின்றன. பொதுமக்கள் பெரும் துன்பங்களை நம் கண்முன்னே வெளிப்படுத்துகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.